பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ இந்த நாளிலேயும் நம்ம எல்லாரும் இன்னொரு வாரமா சேர்ந்து இந்த ஒரு ஸ்டடிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்பயும் படிக்கிற மாதிரி ஒரு சாப்டர் எடுத்து படிப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம சங்கீதத்தை எடுத்து நம்ம படிக்க இருக்கிறோம். சங்கீதம் 107 தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் வாசிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற அந்த ஒரு காரியத்தை குறிச்சு தான் இதுல வந்து நம்ம படிக்க இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு இந்த மீட்டிங்கை ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வி ஹேவ் மிதுன் அண்ணா. ஸோ நான் அண்ணனை நான் வெல்கம் பண்றேன். ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே சப்பா, இந்த நாளில் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த நாளில் கூட சுவாமி, கடந்த நாட்கள்ல சுவாமி அநேக காரியங்கள் நாங்கள் படிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, அதற்காக நன்றி சுவாமி. அதே போல சுவாமி, இன்னைக்கு கூட இந்த சாப்டர் ஸ்டடிக்கு வந்திருக்கோமப்பா. இந்த சாப்டர் ஸ்டடியில கூட நீர் எங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது சுவாமி. அதையெல்லாம் நாங்கள் கத்துக்கிட்டு எங்க வாழ்க்கையில தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் கத்துக்கிட்டதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அநேக மக்கள் உண்மை பற்றி அறிந்து கொள்ளணும் சுவாமி. அதுக்கு நீங்க எங்களை வழி நடத்தி கொள்ளுங்க சுவாமி. மீதியான நேரம் முழுவதும் உன் பாத்துல ஒப்படைக்கிறேன். இயேசு முன்ஜெகன் பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமென். Thank you so much அண்ணா for that very meaningful prayer. So இன்னைக்கு நமக்கு worship lead பண்ண we have வினோத் brother. So நான் brother வந்து நான் வெல்கம் பண்றேன். இந்த நேரத்துல கூட நம்ம கூட ஆண்டவரை கூட உயர்த்தி பாட போறோம். தாய் மறந்தாலும் கூட நம்மளை மறவாத அந்த தேவனை கூட உயர்த்துவோம். அவர் கூட தாயினும் மேலான அன்பை கொண்ட ஒரே ஒருத்தர்னா அவரு ஆண்டவர் தான். ஸோ அவரை கூட உயர்த்தி கூட இந்த நேரத்துல கூட இந்த பாட்டை கூட பாடுவோம். தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உன் உறவில்லையே வாழ்வில்லையே, உன் உறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாளே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா அருளானவா, அன்பானவா அருளானவா, துயர் நீக்கி துணையாக நீர் வாருமே, துயர் நீக்கி துணையாக நீர் வாருமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. உறவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். உறவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். ஒளியானவா உயிரானவா, ஒளியானவா உயிரானவா, உன் அன்பு நிலையாகும் வரம் வேண்டுமே, உன் அன்பு நிலையாகும் வரம் வேண்டும். தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என்
வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உன்னுறவில்லையே வாழ்வில்லையே, உன்னுறவில்லையே வாழ்வில்லையே. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் வினோத் பிரதர். ஸோ தாய் மறந்தா கூட ஆண்டவர் வந்து நம்மள ஒரு நாளும் மறப்பதில்லை. அவர் எப்பயுமே நம்மள மனசுல நினைச்சிட்டே இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா இந்த நேரத்திலேயே நம்ம யோசிச்சு பார்க்கலாம், தேங்க் பண்ணலாம். இன்னைக்கும் நம்ம சங்கீதம் 107 படிக்க இருக்கிறோம். அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரொம்ப டச்சிங்கான 2 வேர்ஸ் உங்க கூட நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். Let them give thanks to the Lord, His unfailing love and His wonderful deeds for mankind. Let them sacrifice thanks offering and tell of His works with songs of joy. சங்கீதம் 107, 21, 22. ஸோ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு இதுவரை பண்ண நன்மைகள் எழுதுனா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு எதுவுமே ஒரு ஸ்கை கூட பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற பிள்ளைங்களா இருக்கணும். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் நம்ம மனசுல வைப்போம். இன்னும் நம்மளுக்கு செஷன் எடுக்கிற நம்ம அங்கிள் இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தையும் நான் அங்கிள் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஓகே அங்கிள். Thank you, Premi, and thank you, Mithun and Premi, for your great support. And it was wonderful to have Vinod with us. Vinod today worship காக நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு மாலை வேளையிலும் நம்மளுடைய மத்தியில் இருக்கிற சீனியர் கிராஜுவேட்டா ரொம்ப நம்மளை அதிகமாக வழிநடத்தக்கூடிய ஜெயசே ஜூலியஸ் அண்ணன் பெங்களூர்ல இருந்து ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க வெரி பிஸி பர்சன், ஆனாலும் நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில அதிகமாக வர்றது நான் பார்க்கும் பொழுது எனக்கு அது ஒரு பெரிய ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுடைய அண்ணன் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல 2 days முன்னால இறந்துட்டாங்க சென்னையில. அவங்களும் ஒரு அருமையான தேவனுடைய மனிதன், மிஸ்டர் டேனியல் சொல்லிட்டு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் மேத்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அப்போ கடைசி வரைக்கும் சாப்ளினாக இருந்தாங்க. சரம்பூர் யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவனுடைய மனிதன் மறித்து போனதுனால ஜெய்ச ஜூலியஸனுடைய மத்தியில் இல்லை. பட் அவங்களுடைய அண்ணனுக்காக அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். FMBBயில் ஃபார் சம் டைம் ஹி வாஸ் ஜெனரல் செக்ரட்டரி. அது மாதிரி பல ஊழியங்களில் குறிப்பாக தியாலஜிக்கல் சர்க்கிளில் he was a respected leader. நம்ம அந்த குடும்பத்துக்காக ஜெபித்து விட்டு சங்கீதத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் பாடினது போல தாய் மறந்தாலும் ஆண்டவரே, தந்தை மறந்தாலும் நீர் எங்களை நேசிக்கிற கர்த்தரா இருப்பதற்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு பெரிய புத்திர சுவாகத்தை எங்களுக்கு தந்த தயவுக்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு நன்றியுள்ளாய் வாழ எனக்கும் எங்களுக்கு நீ உதவி செய்யும். எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் ஜெயசே ஜூலியஸனுக்காக அக்காவுக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பைபிள் ஸ்டடியிலே அவங்க ஆண்டவரே அவங்களுடைய கீன் இன்வால்வ்மெண்ட்டுக்காக, அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டுக்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அவங்களுடைய அண்ணனை இழந்து தவித்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு அருமையான தேவனுடைய மனிதன் மரித்து போனதான் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவரே அவங்க உங்களுடைய பிரச்சனத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தாலும் கூட அவங்களை இழந்திருக்கிற குடும்பத்தாருக்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் நீர் கட்டளையிட்டறலும். அவங்களுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய நல்ல வாழ்க்கைக்காக, நல்ல ஊழியங்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் மூலமாக எங்களுடைய இந்திய தேசத்திலே தியாலஜிக்கல் சர்க்கிள்ல ஆண்டவரே மிஷன்ஸ்ல காண்பித்த அநேக ஊழியத்தின் வாஞ்சைகளுக்காக, இன்வால்மெண்ட்டுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, ஜீவனுள்ள மட்டும் நாங்கள் உம்மை ஆராதிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும், உமக்கு நன்றியுள்ளதாய் ஜீவிக்கவும், அதே நேரத்துல கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்தவும்
உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக வாழவும் அநேகரை உம்முடைய பக்கமாய் ஈர்க்கும் தக்கதான கிருபையை எனக்கும் எங்கள் ஒவ்வொருக்கும் நீ தாரும். எங்களுடைய பைபிள் ஸ்டடி ஆசீர்வதித்தாரும். உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரேமி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு சாப்டர் ஸ்டடி மண்டே காணப்பட்டாலும் கூட நம்ம சங்கீதத்தை வந்து ஒரு சாப்டர்னு சொல்ல மாட்டோம். அதை வந்து நம்ம இப்போ அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடி சீரீஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, இந்த வருஷத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சங்கீதத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்பவே நம்ம கவனிச்ச ஒரு காரியம், we cannot call it as a chapter. நிறைய இடங்கள்ல அதை மிஸ்டேக் பண்றது நம்ம கேள்விப்படுகிறோம். அதனால நம்ம அதை கான்சியஸாவே இது ஒரு சாப்டர் ஸ்டடின்னு சொல்லாதபடிக்கு ஒரு சங்கீதத்தை படிக்கக்கூடிய நாளாக நம்ம கருதிருக்கிறோம். சங்கீதம் 107 அண்ட் பிரேமி இஸ் வெரி ரைட். இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக அருமையான ஒரு சங்கீதம் என்பது சந்தேகமே கிடையாது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதுபடி சங்கீத புத்தகத்தை 5 பிரிவா பிரிக்கலாம். 150 சங்கீதத்தையும் 5 பிரிவா பிரிக்கிறோம். இந்த பர்டிகுலர் சங்கீதம் வந்து 5வது புஸ்தகத்தினுடைய முதல் சங்கீதம். That doesn't mean 5ஆம் புஸ்தகம் ஃபுல்லா தேங்க்ஸ் கிவிங்கா இருக்குன்னு அர்த்தமே கிடையாது. இதுக்கு முந்தின சங்கீதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் 103ஆம் சங்கீதத்துல இருந்தே ஆண்டவரை வொர்ஷிப் பண்ணக்கூடிய, தேங்க் பண்ணக்கூடிய, குறிப்பா சங்கீதம் 103 அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தேவனை தேங்க் பண்ணக்கூடிய சங்கீதங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா டிவிஷன் படி பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் 4வது சங்கீதம் முடிந்த 4வது பகுதி முடிந்த பிறகு 5வது சங்கீதத்தினுடைய புஸ்தகத்தினுடைய முதல் சங்கீதமாக நம்ம கருதுகிறோம். இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்க கேட்கும் பொழுது ஆஸ் யூஷுவல் முதல் 2 கேள்விகள், இந்த சங்கீதத்தை எப்படி நம்ம பிரித்திருக்கிறோம் என்று நம்ம பார்க்கலாம். ஃபுல்லா நம்ம வாசிக்க போறதில்ல, அதனால இந்த சங்கீதத்தை எப்படி பிரிக்கலாம். அது போல இந்த சங்கீதத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய தலைப்பு கரெக்டா பிரேமி சொன்னாங்க, தேங்க்ஸ் கிவிங் சொல்லிட்டு, அதோடு கூட வேற எதையும் நம்ம ஆட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் கிவிங் சாங், பட் அதோட தலைப்பு நின்றுலாமா, இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீக் திருச்சியில நான் நம்மளுடைய தமிழ்நாடு ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்களுடைய குரூப்போட இருந்தேன். ஒரு 30 பேர் இருந்தோம், படிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ ரியலி என்ஜாய்ட். மெனி ஆஃப் தம் ஆர் யங் பீப்புள் ஃப்ரம் மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வந்திருந்தாங்க. அதுல வேதத்தை இப்படி பிரிச்சு படிக்கணும் என்ற தாட்டை வந்து ஷேர் பண்ணும் பொழுது they were all excited. டக்குன்னு ஏதோ ஒரு பேசேஜ் வாசிச்ச உடனே அதுல இருக்கிற காரியத்தை அப்படியே நம்ம டைட்டில் கொடுத்து விரும்புறோம். இயேசு லாசரை உயிர்ப்பித்தான்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் சில அதோட நின்று விட விரும்புகிறோம். தப்பே கிடையாது. அதை 3 பிரிவா பிரிக்கும் பொழுது அதுல வார்த்தைகளை நம்ம பிரிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா நம்ம வேத பகுதியை நமக்கு சொந்தமாக்க விரும்புறோம். அதை அப்சர்வ் பண்றோம், அதை இன்டர்பிரேட் பண்றோம், அதை அப்ளை பண்ணும் பொழுது இயேசுவானவர் லாசருவை உயிர்த்தெழுந்த சம்பவம் என்று சொல்லி பைபிள் ஸ்டடி முடிச்சோன்னு சொன்னோம்னா ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவமா காணப்படுகிறது. இன்றைக்கு அதுல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம எஃபெக்டிவா ப்ரீச் பண்ண முடியும், எஃபெக்டிவா பைபிள் டீச் பண்ண முடியும், எஃபெக்டிவா பைபிள் ஸ்டடி பண்ண முடியும் என்ற காரியத்தை பேசிக்கொண்டிருந்தோம். அதே மாதிரிதான் ஸோ தேங்க்ஸ் கிவிங் சொல்லிட்டு ஒரு 3500 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறது போல் இல்லாதபடிக்கு இந்த காலகட்டத்துல அந்த சங்கீதம் நமக்கு எப்படி சொந்தமாகும் என்பதை நம்ம மனதில் வைத்துக்கொண்டே படித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த பைபிள் ஸ்டடியில வந்து யங் பீப்புள் ஜாயின் பண்ணிட்டு இருக்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனிமேல் நீங்க மற்றவங்களுக்கு மினிஸ்டர் பண்ணும் பொழுது, மிதுன் ஜோம் பண்ணும் பொழுது அப்படிதான் ஜோம் பண்ணார். ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடி நாங்க கேட்கிறோம், மற்றவங்களுக்கு அது நாங்க சொல்லணும் என்று சொல்லும் பொழுது டோன்ட் மேக் இட் போரிங். எங்களை மாதிரி வயசானவங்க சொல்லி கொடுத்துட்டு போகலாம். பட் நீங்க யங் பீப்புள், யூ ஹவ் டு திங்க் கிரியேட்டிவ்லி, எஃபெக்டிவ்லி அண்ட் கம்யூனிகேட் வெரி எஃபெக்டிவ்லி. ரைட். ரிப்பீட்டட் ஃப்ரேசஸ் இந்த சங்கீதத்துல காணப்படக்கூடிய திரும்ப திரும்ப வரக்கூடிய ஃப்ரேசஸ், வார்த்தைகள் பார்க்கலாம். அதே மாதிரி சில வசனங்களும் இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதை நம்ம மனசுல வைத்து படித்தோம்னு சொன்னோம்னா இந்த சங்கீதத்தை நம்ம ஈஸியா புரிந்து கொள்ளலாம். முதல் 16 வசனங்களை நமக்காக வாசிக்க கேட்க போகிறோம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஜஷூரன் போன சீரீஸ்ல ஆங்கரிங் பண்ண ஜஷூரன் இப்போ மெட்ராஸ் ஐஐடியில அவங்க PhD பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நமக்காக வேத பகுதியை வாசிக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இன்றைக்கு வாசிக்கவிருக்கிற வேத பகுதியானது சங்கீதம் 107வது சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை வாசிப்போமாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரனுக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி நிறைவேறியது. ஆமேன். I sincerely thank dear Jashiran. Very good reading. நம்ம குயிக்கா சொல்லலாமா? இந்த சங்கீதத்தை நீங்க படிக்கும் பொழுது எத்தனை பிரிவா நீங்க பிரிச்சீங்க? Anybody? அதே மாதிரி ரிப்பீட்டட் ஃப்ரேஸ். ரிப்பீட்டட் ஃப்ரேஸ் வந்து அதிசயங்கள் நிமித்தமும் கிருபையின் நிமித்தமும். வெரி குட். அதிசயங்களின் நிமித்தமும் கிருபையின் நிமித்தமும் இந்த ரிப்பீட்டட் ஃப்ரேஸ் வரதை நம்ம பார்க்க முடிகிறது. தேங்க்யூ சிஸ்டர். மற்றபடி தலைப்பு வந்து கர்த்தரை துதியும் கிருபையும். ஓகே. கர்த்தரை சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. கர்த்தரை துதியும் கிருபையும். துதியும் கிருபையும். ஓகே. கடவுள் கர்த்தருடைய கிருபையும் துதியும், மனுஷனுடைய துதியும் சொல்லலாம். வெரி குட். தேங்க்யூ. அங்கிள் நான் 1 to 3, 4 to 9, 10 to 16. ஓகே. மீதி பகுதி நீங்க படிச்சீங்களா? 17ல இருந்து 33 வரைக்கும். 17 to 22, 23 to 32. Very good. 33 to 43. அப்படிதானே? Yes sir. ஓகே. தேங்க்யூ பிரேமி. காரணம் நீங்க எல்லாரையும் வாசிக்க சொன்னதுனால நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே. தேங்க்யூ பிரேமி. ரைட். ரிப்பீட்டட் ஃப்ரேசஸ் பிரேமி. அங்கிள் இப்படி இது சொல்லலாம், அதே cry to the Lord in their trouble. கண்டிப்பா சிஸ்டர் சொன்னது ரைட் தான். அதே மாதிரி அவங்க தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள் என்றது அதுவும் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பாருங்களேன், 6ஆம் வசனத்துல தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 13ஆம் வசனத்துல தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இருக்கதான் செய்யுது, கண்டிப்பா இருக்குது. 19ஆம் வசனத்துல தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 28ஆம் வசனத்துல அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அதனால கண்டிப்பா அது ரிப்பீட்டட் ஃப்ரேஸ் தான். இன்ஃபேக்ட் அது நமக்கு ரொம்ப ஒரு அவுட்லைனை கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ரைட். வேற சாட்ல ராஜி ஆன்ட்டி 1 to 5, 6 to 9, 10 and 11. Sorry, 1 to 5, 6 to 9, 10 and 11 to 16, 17 to 22.
தேங்க்யூ. ஸோ நம்ம பார்க்கும் பொழுது 1 to 9 வந்து கிளியரா ஒரு பேசேஜ்குள்ள வருது. அதை நீங்க 2 பிரிவா படிக்கலாம், அது 3 பிரிவா படிக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க பைபிள் ஸ்டடி இந்த சங்கீதத்தை எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1 to 9 வச்சே யூ கேன் டேக் இட். அதே மாதிரி தான் அதே இது ரிப்பீட்டடா திரும்ப வரதை நம்ம பார்க்க முடியும். 1 to 9 இட்ஸ் வெரி குட் ஒன். இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருகிறது வந்து, நான் டிகிரி படிச்சு முடிச்ச வருஷத்துல 1975ஆம் ஆண்டு என்னுடைய டிகிரியை முடிக்கும் பொழுது விருதுநகர் இயூல வந்து நான் முடிச்சேன். அந்த வருஷம் ஒரு பெரிய ரிவைவல், அதாவது பெலிவர்ஸ் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல், அதே மாதிரி நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து ரசிக்கப்பட்டு இருந்த ஒரு வருஷம். எங்களுடைய இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்ல ஐ திங்க் 16 பேரோ 17 பேரோ, அப்போ ஒரு சின்ன ஒரு இயூ தான் அது, அதுல இருந்து 16-17 பேர் கிராஜுவேட் ஆனோம். அந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்ல 1975 மார்ச் என்று நினைக்கிறேன். அப்போ BDS சந்திரசேகர்னு சொல்லிட்டு வெள்ளூர்ல இருக்கிற அண்ணன் தான் எங்களுக்கு ப்ரீச்சர். ஆனால் அவங்க எங்களுக்கு சீனியர், சூப்பர் சீனியர். அவங்களை இன்வைட் பண்ணி அவங்க மெசேஜ் கொடுக்க கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ VDS சந்திரசேகரனை சங்கீதம் 107 எடுத்து அன்னைக்கு எங்களுக்கு பைபிள் எடுத்தாங்க அந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்ல. ராஜநாயகம் சொல்லிட்டு இன்னொரு அண்ணன், அவங்களும் எங்களுக்கு சூப்பர் சீனியர். அவங்க வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாங்க. வெரி ப்ரெஷியஸ் கிஃப்ட், வெரி ப்ரெஷியஸ் மூவ்மெண்ட். ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் VDS சந்திரசேகர் அண்ணன் அண்ட் ஃபார் நம்ம ராஜநாயக அண்ணனுக்காக நான் அதிகமா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய அங்க இருக்கிற EGF மெம்பர்ஸ், ப்ரொஃபசர் SPR எபினேசர், மிஸ்டர் ராஜா சிங் வாரியார், அவங்க எல்லாமே அவங்க ஆக்டிவா இருந்த கிராஜுவேட்ஸ். அதனால எனக்கு இந்த சங்கீதம் 107 படிக்கும் பொழுதெல்லாம் அந்த ஈவினிங் மீட்டிங் ரொம்ப ஞாபகம் வரும். ஸோ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு போகும் பொழுது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் மட்டுமல்ல, பல தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்ல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சங்கீதம் என்றோம்னா இது நம்ம கண்டிப்பாகவே இருக்கணும். அங்க டைட்டில் ஆல்சோ ஆன்டி கொடுத்திருக்காங்க. சாரி, சொல்லுங்க. டைட்டில் God's deliverance from danger or God's discipline of his children. ஓகே, கண்டிப்பா தேவனை மையமாக வைத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய டெலிவரன்ஸ், ஆண்டவருடைய விடுதலை என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. தேங்க்யூ சிஸ்டர். அண்ட் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவங்க கஷ்டப்படுகிறாங்க, அப்போ தேவனை நோக்கி கூப்பிடுகிறாங்க, ஆண்டவர் அவர் விடுவிக்கிறார். அவங்களுக்கு தேவன் செய்த காரியத்திற்காக அவங்க தேவனை தேங்க் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளியர் கட்டாவே அந்த சாம்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக இந்த 4 வசனங்களை வாசிச்சது போலவே இந்த 4 பிரிவுகளுமே 4 டிஃப்ரெண்ட் பீப்புளை பற்றி கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது முதல் 9 வசனங்கள் நான் சொன்னது போல அப்கோர்ஸ் 1 to 3 நீங்க பிரிக்கலாம், அல்லது 1 to 5 நீங்க பிரிக்கலாம். ஆனா 1 to 9 கிளியராவே ஒரு பேசேஜ் அடுத்து நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி 10 to 16 நீங்க எல்லாருமே சொன்னது போல அது வந்து 2வது ஒரு பிரிவுல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்களும் தங்களுடைய தேவையான நேரத்துல அவங்க தேவனை நோக்கி போகும் பொழுது அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவர்களை துதிப்பார்களாக. தென் 3வது சிக், அடுத்தது 4வது வந்து டிராவலர்ஸ். அந்த காலத்துல கப்பல்ல போனதை பற்றி போடப்பட்டிருக்கிறது, டிராவலர்ஸ் நம்ம சொல்லலாம். ரைட். 33 வசனத்துக்கு பின்பாக ஒரு சேஞ்ச் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ரொம்ப கிளியராகவே அந்த சாம்ல ஒரு சேஞ்ச் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 4 பகுதியில குறித்து விட்டு 33 வசனத்திலிருந்து 43 வசனம் வரைக்கும் நீங்க டக்குன்னு பார்த்தாவே அவர் இங்கிலீஷ்ல பார்த்தோம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். காட்ஸ் குட்னஸ், தேவனை மையமாக வைத்து குறிப்பிடப்பட்டு கடைசி வசனத்துல ரொம்ப அழகா முடிஞ்சிருக்கும். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். சோ அதனால சிஸ்டர்ஸ் சொன்னது போல கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய தயவு, கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது வந்து இந்த சங்கீதத்துல கிளியரா இருக்கிறது. மனுஷனுடைய தேவை இதுல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் அதை சந்தித்தது நிமித்தமாக ஒரு அர்த்தமுள்ள ஒரு தேங்க்ஸ் கிவிங் இந்த சங்கீதமாக அமைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே சங்கீதம் 107 நீங்க ஈஸியா பிரிச்சிடலாம். தேவனுடைய மக்கள் வேதனைப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, அவங்களுடைய உபத்திரவத்திலே ஆபத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிறாங்க, தேவன் அவங்களை விடுவிக்கிறார். அப்போ தேவனுடைய கிருபையை நினைத்து பார்த்து அவங்க தேவனை ஸ்தோத்திரித்த ஒரு சங்கீதம்.
தேங்க்ஸ் கிவிங் என்றுதான் இன்னைக்கு பிரேமி சொன்னது போல ஐ ரியலி வாண்டட் டு ஹைலைட் தட் ஒன். சங்கீதம் 107னா தேங்க்ஸ் கிவிங் கண்டிப்பா நம்ம யோசித்து பார்க்கணும். ரிக் வேரன் ரொம்ப ஃபேமஸ் ரைட்டர், பர்பஸ் ட்ரிவன் லைஃப் அது எழுதின அநேக புத்தகங்கள் எழுதினவர். இந்த கோட் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன் ஹாப்பி மூமெண்ட்ஸ் பிரைஸ் காட், இன் டிஃபிகல்ட் மூமெண்ட்ஸ் சீக் காட், இன் குவைட் மூமெண்ட்ஸ் வர்ஷிப் காட், இன் பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸ் ட்ரஸ்ட் காட். சரியா? இதெல்லாம் ஒரு ஸ்பெசிபிக் மூமெண்ட் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். You have to praise God, we have to seek God, we have to worship God, we have to trust God. But every moment, thank God. அதுதான் 1 தெசலோனிக்கர் 5:5 படிக்கிறோம். அது தேவனுடைய சித்தம். நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களா இருப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. Right. A thankful heart is one of the primary identifying characteristics of a believer. நானும் நீங்களும் ஒரு விசுவாசி, ஒரு சீஷன், ஒரு சீஷி, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன் என்று நம்ம சொல்லுவோமானால் நமக்கு காணப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் நன்றி செலுத்தக்கூடியது. ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு அது ஒரு கேட்க வேண்டிய ஒரு பெரிய கேள்வி. எனக்கும் உங்களுக்கும் ஒரு நன்றியுள்ள இருதயம், ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட், ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய கமிட்மெண்டே ஒரு கொஸ்டினபிள். அது நமக்கு பெருமை, நம்மளுடைய சுயம், நம்மளுடைய கவலைகள் அதெல்லாம் மேற்கொண்டு காணப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காரியம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த கோவிட் நாட்களில் இன்னும் அடுத்து நம்ம புது வருஷத்துக்குள்ள போகும்பொழுது என்னெல்லாம் நடக்க போதோ அதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கும் பொழுது பயம், கவலை இருக்குது. நம்மளுடைய சுயம், நம்மளுடைய குடும்பம் என்னாகும், நம்மளுடைய ஃபியூச்சர் என்னாகும் எல்லாம் நம்ம இருக்கதான் நான் நினைக்கிறோம். ஆனா பெருமை, சுயம், கவலை எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்க ஒரு மேற்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் என்று ஜான் மெக்காத்தர் என்ற நபர் சொல்லுகிறார். Genuine thankfulness is an act of heart's affection, not an act of lips muscles. அது ஜான் பைப்பர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுகிறார். தேங்க்ஃபுல்னஸ் சொல்லும் பொழுது ஏதோ நம்ம மவுத்துல தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லி நிற்கிறது கிடையாது. இட் ஷுட் கம் ஃப்ரம் த ஹார்ட். அந்த இருதயத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு உண்மையான அஃபெக்ஷனா இருக்கணும். அதை நான் யோசிக்கிறேன். இப்ப நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைங்களோட இருக்கிறோம். ஏதோ நம்மளுடைய பிள்ளைங்க அல்லது பேர பிள்ளைங்களோட இருக்கிறோம். நம்ம மட்டும் இல்ல, மற்ற பேர பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது அல்லது சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது சொல்லுவோம், தேங்க் பண்ணு, அம்மா கொடுத்துருக்காங்கல்ல, அப்பா கொடுத்துருக்காங்கல்ல, தேங்க் பண்ணும் சொல்லி நம்ம சொல்றது வழக்கமா ஒரு சில காரியம். அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு வந்தாங்க, எது கொடுத்தாங்க, சின்னது கொடுத்தாங்க, பெருசு கொடுத்தாலும் எது கொடுத்தாலுமே இமீடியட்டா பிள்ளைங்களை நம்ம அவங்க முன்னாலே செக் பண்ணுவோம். தேங்க்ஸ் பண்றியா சொல்லி சொல்லுவோம். வெரி குட், வெரி குட், கண்டிப்பா நம்ம சொல்லணும். ஆனா வாட் அபவுட் அஸ்? நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கொஸ்டினை நான் தான் ரைஸ் பண்றேன். இஸ் இட் அ மிஸ்ஸிங் ஜுவல் அமங் த பிலீவர்ஸ்? ஒரு தேங்க் பண்ணி ஆண்டவரை நன்றி செலுத்தி சொல்றது ஆராதனை வேளையில மட்டும் இருக்கிறதா? உண்மையான விதத்துல தேங்க்யூ ஜீசஸ் சொல்றதை நம்ம ஹார்ட் படி சொல்றோமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரைட், we will start with the first passage, long psalm. ஒரு பெரிய சங்கீதத்தை நம்ம படிக்கிறோம். முதல் 9 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அவங்களுடைய நிலையை பார்த்தோம்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது ரொம்ப ஃபேமஸான கோட் பை சாமிஸ்ட். இந்த சங்கீதத்தை யார் எழுதுனான்னு சொல்லி தெரியல. இது இந்த கான்டெக்ட்ல பார்க்கும் பொழுது மோஸ்ட் ப்ராபபிளி இட்ஸ் a போஸ்ட் எக்ஸிலிக் சாம் தான். அதாவது இஸ்ரவேல் ஜனம் பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்பமாக விடுவிக்கப்பட்டு, சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு வந்த பொழுது காணப்பட்ட சங்கீதங்களில இது ஒரு சங்கீதம் என்றுதான் நம்ம கருதணும். இதுல இந்த பேசேஜ் படிக்கும் பொழுது நமக்கு அப்படிதான் தெரிகிறது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஃப்ரம் டேவிட். சரி, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள், அப்படி சொல்ல கடவர்கள். அந்த மக்கள், அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமாவை தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். They didn't have any security. அதாவது அவங்களுடைய ஹோல் ஃபீலிங்குமே அதான் கரெக்டான வேர்ட், வாண்டரர்ஸ்.
அப்படியே சுத்திட்டு இருக்கிற நபர். அவங்கதான் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். அது நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப கிளியரா தெரிகிறது இந்த மக்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய டைமுக்கு அது ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். நாட் நோமாட்ஸ், அதாவது அவங்களுக்கு வீடே கிடையாம சுத்திக்கிட்டே இருக்கிறவங்க அல்லது ரெஃப்யூஜிஸ், அவங்கள மட்டும் நம்ம சொல்லவே முடியாது. அவங்களுடைய வனாந்தரமான வாழ்க்கைக்குள்ள போனவங்க சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம லைஃப் யோசிச்சு பார்ப்போமே. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்மளுடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தோம்னா we can very well connect it. அதை நான் சொன்னேன் அன்னைக்கு பிடிஎஸ் சந்திரசேகர் அண்ணன் எங்களுக்கு பைபிள் எடுக்கும் பொழுது எனக்கு அது ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு. காரணம் நான் 3rd இயர் படிக்கும் பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ற சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அது வரைக்கும் நான் ஈவுக்கு போவேன், பட் ஐ வாஸ் a self righteous boy. கேம்ப்ல இருந்து ஸ்டாஃப் ஒர்க்கர் கூப்பிட்டாருன்னா அல்லது எங்க சீனியர்ஸ் வந்து கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப வர மாதிரி காட்டிட்டு கடைசி எனக்கு வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது, நான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவேன். அண்ட் மீட்டிங்ஸ் ரிட்ரீட் போவேன், கொஸ்டின்லாம் பண்ணுவேன், ஆனா கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரமாட்டேன். அப்படிப்பட்ட 2 வருஷம் கழிச்ச பிறகு 3வது வருஷம் ஆச்சரியமான விதத்துல தேவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். அதுக்கு போன பிறகு அன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்னா இட் வாஸ் வெரி வெரி மீனிங்ஃபுல். காரணம் கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்ந்து பிபிஎஸ்ல சண்டே ஸ்கூல்ல ஆக்டிவா இருந்து பிறகு ஒரு வெளியே பார்த்தோன்னா இவனா நல்ல பையன் சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப் ரைச்சஸ் பாயா வாழ்ந்தவன். ஆனா என்னுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரமான வாழ்க்கை தான். இங்க அங்கன்னு சுத்திட்டு இருந்த வாழ்க்கை தான். எனக்கு நல்லா தெரியும் இருதயத்துக்குள்ள ஒரு பசி, ஏக்கம், தாகம், சாட்டிஸ்ஃபையே ஆகாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையா இருந்ததை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால அன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்ல இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ஐ கேன் ஈஸிலி ரிலேட் வித் மை லைஃப். இன்னைக்கும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஏதோ வாண்டரர்ஸ் சொல்லும் பொழுது நம்ம ரெஃப்யூஜஸ அவங்க மக்கள் எங்கேயோ எங்கன்னு போயிட்டாங்க அவங்க மட்டும் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு நம்மளுடைய சர்ச்சில், நம்மளுடைய குடும்பத்துல, ஈவன் நம்மளுடைய ஐக்கியத்திலேயே ஒரு சில மக்கள் இப்படிதான் வாண்டரர்ஸா இருக்காங்க. அவங்கள நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். அது மட்டுமல்ல, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவியான வழியிலே நடத்தினார். ஐ கேன் கிளியர்லி டெல் யூ, ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு கிளாரிட்டி, ஒரு அஷூரன்ஸ், அந்த ஒரு பர்பஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனாலதான் ஐ லைக் ரிக் வார்னனுடைய பர்பஸ் ட்ரிவன் லைஃப். ரொம்ப கிளியரா ஆண்டவருடைய நோக்கத்தை பார்க்க முடிகிறது. அதுக்கு முன்னால இன்செக்யூர்ட் ஃபீலிங், ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா அதன் பின்பு பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உறுதி, ஒரு தெளிவு, ஒரு உண்மை, நமக்கு ஒரு வழிநடத்துதல், எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தர் சுத்தமான அடுத்த வாரம் நம்ம படிக்க போகிறோம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை அப்படிதான் சொல்றாரு, ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கி இருக்கிறாராம். there is a way. நம்ம எப்போ ரட்சிக்கப்படுறோமோ அப்போ ஒரு புது ரிலிஜனுக்குள்ள வரல, ஒரு புது அனுபவத்துக்குள்ள மட்டும் வரல, ஒரு புது வழிக்குள்ள வருகிறோம். we have a way. ஒரு அந்த அதுதான் இங்க போடப்பட்டிருக்கிறது. தாபரிக்கும் ஊருக்கு போக அவர்களை செவ்வியான வழியிலே நடத்தினார். புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் வழி நடத்தப்பட்டிருக்கிறோம். நானே வழி என்று ஜீசஸ் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் வீக் அது பார்க்க போறோம். ரைட். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுஷருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவர்களை துதிப்பார்களாக. ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய பெரிய ஆசீர்வாதத்தை நினைத்து பார்த்து துதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஐ எம் ஷுர் இன்னைக்கு பைபிள் சொல்லியிருக்கிற நம்ம எல்லாருமே அதை நம்ம யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை வித் தட். இன்னைக்கு நானும் நீங்களும் துதித்து கொண்டிருக்கிறோம். காரணம், ஆண்டவர் நம்ம ரட்சிப்புகளை வழி நடத்தி நம்மளை திருப்திப்படுத்தி நமக்கு ஒரு செம்மையான வழியிலே நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். 2வது குரூப் 10ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவர்கள், உன்னதருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள்.
வெரி வெரி சேட். தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்னவங்க. வெரி அன்பார்ச்சுனேட், வெரி அன்பார்ச்சுனேட். தேவனுடைய ஜனம், ஆனா அவங்க அப்படி தேவனுக்கு விரோதமா நிற்கிறத பார்க்கும் பொழுது அது மிக மிக வருத்தமான ஒரு காரியம். அகைன் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஹீப்ரூஸ் 10th சாப்டர் படிக்கும் பொழுது அதான் நான் பார்க்கிறோம். ஹீப்ரூஸ் 10th சாப்டர்ல அந்த ஆக்கியோன் சொல்றாரு, ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுகிறார், யூ ஆர் பேக்ஸ்லிடன். தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு விட்டுட்டு போறீங்களேன்னு சொல்லிட்டு அவர் கவலைப்படுகிறார். இங்க பாருங்களேன், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கிலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவளுடைய இருதயத்தை அவள் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். பத்தட்டிக் கண்டிஷன். இன்னைக்கு நிறைய பேர், இவன் விசுவாசிகளை சோர்ந்து போய் சகாயர் இல்லாதபடிக்கு விழுந்து போறவர்களை நம்ம பார்க்கிறோம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கேப்டிவ்ஸ், மாட்டிக்கிட்டாங்க, அவங்களை விடுவிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த இரண்டாவது குரூப்பையும் we can very well connect it with our times. ஒருவேளை ஜெயில இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, எத்தனையோ பேர் இன்னைக்கு இது மாதிரி மாட்டிக்கிட்டு அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதர் பாவத்தினால வரக்கூடிய காரியங்களா இருக்கலாம், சோதனையினால வரக்கூடிய காரியங்களா இருக்கலாம், அல்லது இந்த பாவ உலகத்துல நம்ம இருக்கிறதுனால சந்திக்கக்கூடிய காரியங்களா இருக்கலாம். நம்ம வீட்டுல, நம்மளுடைய சர்ச்ல, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல ஸ்டக்அப், அப்படியே மாட்டிக்கிட்டோம், அப்படியே உள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கிறோம். நமக்கு ஒரு கடவுளுடைய சித்தத்துக்கு கொடுக்க முடியல, கடவுளுடைய வார்த்தைக்குள்ள போக முடியாதபடிக்கு நம்ம செய்த தவறு நிமித்தமாக அப்படியே மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கக்கூடிய நிலை எப்படின்னா, 3 வார்த்தை போட்டிருக்குது, டார்க்னஸ், டெத் அண்ட் டிஸ்பேர். கிளியரா இருக்குது. இன்னைக்கு ஒரு சில விசுவாசிகள் அப்படிதானே இருக்காங்க. அநேக கிறிஸ்தவங்க இன்னைக்கு அப்படிதானே இருக்காங்க. ஒரு வெளிச்சத்துக்குள்ள இல்லாதபடிக்கு, அவங்க முகத்திலயும் வெளிச்சம் இல்ல, அவங்க குடும்பத்துல வெளிச்சம் இல்ல, ஒரு இருட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்க நிலை காணப்படுவதை நம்ம பார்க்கலாம். தேவன் அவர்களை விடுவித்தது நிமித்தமாக, அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவர்களை துதிப்பார்களாக சொல்லிட்டு 2வது போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். அதனுடைய விடுதலை பார்க்கும் பொழுது ஜஸ்ட் ஆப்போசிட், லைட், லைஃப், லிபர்ட்டி, இதுதான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அப்படிதான் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கை மாறினதை பார்க்கிறோம். அதன் பின்பு நம்ம ஸ்டக்அப் ஆகி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்மளை சந்திக்கிறார். அப்போ தேவன் நமக்கு ஒரு வெளிச்சத்தை தருவதையும், ஒரு அபண்டன்ட் லைஃப, ஒரு புது ஜீவனை, ஒரு பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக விடுதலை கொடுக்க முடிகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்கிற பார்க்கலாம். எங்க பரிசுத்தாவியர் இருக்கிறோம் அங்க விடுதலை உண்டு. இயேசுவானவர் எங்க இருக்காரோ அங்க விடுதலை உண்டு. கடவுளுடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்க விடுதலை உண்டு. சோ அப்படிப்பட்ட ஒரு லிபர்ட்டிய அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அது தேவனுடைய கிருபை என்பதாக நம்ம பார்க்க முடிகிறது. 3வது பகுதி 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். அது கிளியராகவே பாவத்து நிமித்தமாக தவித்து அவங்க சிக்கானது பற்றி போடப்பட்டிருக்கிறது. இது எனக்கு இப்போ இந்த வருஷத்துல வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ திங்க் ஜூன் 2ஆம் தேதி நான் நினைக்கிறேன். ஜூன் 2ஆம் தேதி என்னுடைய குவைட் டைம்ல, நான் குவைட் டைம் இந்த வருஷத்துல நான் பிளான் பண்ணி போய்கிட்டே இருந்தேன். ஒரு பெரிய பேசேஜ் எடுத்து படிக்காதபடிக்கு சின்ன சின்ன பேசேஜா எடுத்து தியானிப்பேன். அப்கோர்ஸ் ஐ ஹேவ் மை ரீடிங், ஒரு வேற ரீடிங் வச்சிருப்பேன், ஒரு மெடிடேஷனுக்காக வேற வச்சிருப்பேன். என்னுடைய ரெகுலர் தியானம் நான் சூஸ் பண்ண சிஸ்டமேட்டிக் பைபிள். இப்போ நான் பிரசங்கிக்கு வந்திருக்கேன். ஜூன் 2ஆம் தேதி எனக்கு இருந்த பேசேஜ் இந்த பேசேஜ் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு 18ஆம் வசனத்துல, அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுக்குள்ளே அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பிறகு 21-22 அவர்கள் கர்த்தரை நோக்கி அவருடைய கிருபை நிமித்தமும் அதிசய நிமித்தம் துதித்து
ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக என்ற இந்த பாசேஜை நான் படிச்சுட்டு ஐ ஜஸ்ட் மெடிடேட்டிங். ஆண்டவரே, இந்த வியாதியை பற்றி வசனத்தினாலே விடுபடக்கூடிய ஒரு வியாதின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தியானித்துட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங். என் டைரியிலையும் நான் கோட் பண்ணி வச்சிருந்தேன். என்னுடைய குவைட் டைம் டைரியிலையும் அதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். காரணம், எங்க வீட்டுல அப்போ யாருமே சிக்கால, நானும் அந்த சமயத்துல ஒரு சிக்கா இருந்த மாதிரி ஒரு காரணம் இல்லை. தென் somehow I felt in the evening, ஒருவேளை ஆண்டவர் வியாதிக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார், உள்ள வியாதியின் நாட்களில இதை நினைப்பதற்காக நம்ம ஆயத்தப்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நெக்ஸ்ட் டே I got a phone call from our spiritual son வடிவேல். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க கொரோனா நிமித்தமாகன்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் ரியலி டேக்கன் பேக். ஆண்டவர் உடனே எனக்கு அதுதான் கனெக்ட் பண்ண முடிஞ்சு. நேற்று குவைட் டைம்லயே ஆண்டவர் இதை பற்றி பேசினாரு, சிக்னஸ் பற்றி பேசினாருன்னு சொல்லிட்டு கேட்டேன். தென் வடிவேல் அங்க ஹாஸ்பிட்டல் இருந்து போன் பேசும் பொழுது சொன்னாரு, ஜஸ்ட் டோன்ட் வரி, 1 or 2 daysல நான் பி ஆல் ரைட், நான் வீட்டுக்கு வந்துருவேன் சொல்லி. நான் குவைட் டைம் எடுத்தது ஒரு Thursday, Friday ஈவினிங் அவர் பேசினார் I'll be all right ன்னு சொல்லிட்டு. பட் Monday we came to know he is critically ill. நைட் ஒரு 2 ஹாலுக்கு போன் வந்துச்சு, he is critically ill, ஜோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ we were all shocked. அப்பந்தான் எனக்கு இந்த வசனத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்தினார் ஆண்டவர். அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள், அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தேங்க் காட், இன்னைக்கு அநேகமா இந்த வீக்ல வடிவேல் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் நினைக்கிறோம். ஜூன் 3ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி, ஜூன் 3 4ஆம் தேதி அட்மிட் பண்ணி இவ்வளவு 6 மாத காலமாக ஹாஸ்பிட்டல வைத்து கஷ்டப்பட்டார். பட் எனக்கு வடிவேலை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது இந்த பேசேஜ் தான். ஆண்டவரே, நீர் அவர் கொடுத்த அந்த விடுதலையை நினைத்து பார்த்து ஸ்தோத்திர பலி செலுத்தி உம்முடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிக்கணும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. Dear brothers and sisters, I know some of you will immediately say, no, நானும் அப்படிதான் ஒரு சிலர் நினைச்சு பார்த்தேன், அவங்க எல்லாம் கொரோனால இறந்து போயிட்டாங்க. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாலச்சந்திர பாண்டியன் பாஸ்ட் அவே. அண்ட் அது மாதிரி குடும்பங்களில நம்முடைய ஐக்கியத்துல மறைத்து போனவங்களும் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் அற்புதங்களை செய்கிறார். இன்னைக்கும் நிறைய சாட்சிகளை கேட்கிறோம். அற்புதமான விதத்திலே 20ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஒரு தடவை பிரேயர் டைம் வச்சிருக்கும் பொழுது வடிவேலுடைய ஒய்ஃப் சுபா எப்படி தேவனுடைய வாக்கு தத்தத்தை படித்துக் கொண்டு தைரியமா சாட்சி சொன்னாங்க. தேவனுடைய வசனம் தான் எங்களுக்கு இவ்வளவாய் உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டு. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அண்ட் ஆண்டவருடைய வசனம் தான் அவரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து விடுவிச்சு கொண்டு வரணும். தொடர்ந்து இன்னொரு 1 yearக்கு he has to be very careful, but God's word alone can protect him. ரைட். இதுல நம்ம பார்க்கும் பொழுது சும்மா ஒரு தேங்க்ஸ் கிவிங் மட்டும் இல்லாதபடிக்கு அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பார்க்கலாம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக என்று இருக்கிறத நம்ம பார்க்கலாம். So sick people need டாக்டர். ஜீசஸே சொல்லும் பொழுது அதை சொல்லிக்க நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் தேவனுடைய வசனத்தை மையமாக வைத்து தேவன் கொடுக்கக்கூடிய விடுதலைய நாம் ஐக்கியமாக, தனிப்பட்டதுமாக, குடும்பமாக சந்திக்கணும். அது என்னுடைய சாட்சி. அண்ட் இப்பத்துல என்னுடைய கன்விக்ஷன் அதுதான். தேவனுடைய வசனத்தை அனுப்பி தேவன் சுகப்படுத்துகிறார் என்பது உண்மை. இந்த பேசேஜ்ல பார்க்கிறோம். லாஸ்ட் பேசேஜ், டிராவலிங். அந்த காலத்துல ஷிப்ல டிராவல் பண்றது கஷ்டமான ஒரு காரியம். கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறவர்களே. சோ இப்பவும் கடல்ல போறது ஒரு பெரிய சவால் தான். இப்ப ஏர்ல போறது சவால் தான், ரோட்ல போறது சவால் தான், ட்ரெயின்ல போறது சவால் தான். எப்பவுமே டிராவல் என்பது ஒரு பெரிய கஷ்டமான, ஒரு பெரிய சவாலான ஒரு காரியம். அவங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரும் பொழுது அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். டிராவலிங் சமயத்துல நம்ம பல இடங்களுக்கு விசிட் பண்ண போகும் பொழுது we read சங்கீதம் 121 வாசிக்கிறோம். அதுல உன்னுடைய போக்கையும் வரத்தையும் காக்கிறான்னு சொல்லிட்டு, தட்ஸ் அவர் கான்பிடன்ஸ். ஆனாலும் பலவிதமான சோதனைகள், அப்படிப்பட்ட கடல்ல போகும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் வருவது போல நம்மளுடைய டிராவல்ல பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுது
ஆண்டவர் அங்க எங்க இருக்கிறார் என்பதை நம்ம பார்ப்போமானால், ஆண்டவர் எதுக்காக அதை அலோவ் பண்ணான்னு நம்ம பார்ப்போமானால், கண்டிப்பாகவே அவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பாகவே நாம் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார் என்பதை நம்ம அறிக்கை செய்ய முடியும். இப்படியாக இந்த 4 விதமான மக்கள் தேவனை ஆராதிப்பதை, தேவனை மகிமைப்படுத்துவதை, தேவனுக்கு நன்றி கூறுவதை இங்க நம்ம பார்த்திருக்கிறோம். 4 விதத்துல ஏதாவது ஒரு விதத்துல நம்ம சேர்ந்திருக்கலாம், அல்லது 4 விதத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கு கண்டிப்பா முடியும் சொல்லி நான் திட்டமா நம்புகிறேன். 33 வசனத்திலிருந்து ஒரு மாறுதல் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவர் 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 என்று போட்டு தேவன் என்ன செய்கிறார், அதை அப்சைட் டவுனா மாத்துகிறார் என்பதாக இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. எதெல்லாம் மோசமா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதை அப்சைட் டவுனா மாற்றக்கூடியவர். இன்னைக்கும் அதே ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வேதனையோடு இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும் பொழுது அதை அப்சைட் டவுனா மாற்றக்கூடியவர் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதுல முக்கியமா நான் சொல்ல விரும்பின ஒரு காரியம் என்னன்னா, தேவனை மறந்து போகாதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறது தவறான ஒரு காரியம். நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, நமக்கு பல விதமான வரங்கள் கிடைச்சிருக்கிறது, நமக்கு தேவன் சுகத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், பெரிய பெரிய கிருபைகளை கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் நினைச்சிட்டு உட்கார்ந்துடாதபடிக்கு ஆண்டவரை நினைக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். எவன் ஞானவானோ அவன் இவனை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். த கிரேஸ் ஆஃப் காட், தேவனையும் தேவனுடைய கிருபையும் சார்ந்திருக்க தேவன் நாம் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் நம்ம பார்ப்போமானால், நம்ம முன்னாடி கோட் பண்ணது போல 1 தெசலோனிக்கர் 5:18 in every moment we have to thank God. அது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நமக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி, ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக தேவை. நம்முடைய சரித்திரத்துல, நம்முடைய குடும்ப சூழ்நிலையில, ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் பல விதங்களிலே விடுதலை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அதை நம்ம நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூறணும். அது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நமக்கு தந்த கிருபைகளை நினைத்து பார்த்து நன்றியுள்ளவர்களாகவே தொடர்ந்து வாழணும். அப்படிப்பட்ட ஒரு நன்றியுள்ள இருதயம், தேவனுக்குள்ளாக இருக்கிற திருப்தியான இருதயம் எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேவை. ஓவர் டு மிதுன். தேங்க்யூ அங்கிள். இப்போ கூட நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். we have another 10 minutes. ஸோ யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா இப்ப கேளுங்க. அப்படி இல்ல நான் ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ், இந்த சங்கீதத்தை வைத்து உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க சொல்லலாம். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணாலும் அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஷேர். அங்கிள் ஜானிலி பேசுறேன். எஸ் எஸ். இந்த சங்கீதத்தை திரும்பமா ஒரு நல்ல ஒரு ரிமைண்டரா இருந்துச்சு. ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் சாம். ஆக்சுவலி மதுரை EOHFல ஒரு முறை இதை கொடுத்து படிச்சுட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஸ்டோரி ஒன்று நான் ஒரு ரியல் ஸ்டோரி ஒன்று படித்தேன் ரிலேட்டட் டு சாம் 107. த சாம்ஸ் இன் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புக்லெட் இருக்கு போல. அதை ரோலண்ட் ப்ரோத்திரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்ல அவர் நிறைய செயின்ஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புளுக்கு எப்படி இந்த சாம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்றத குறித்து ஹிஸ்டரியில நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்கிறார் போல. ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் அபவுட் அலெக்சாண்டர் டஃப் அப்படின்ற ஒரு மிஷனரி. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அலெக்சாண்டர் டஃப் நல்ல ஒரு எலக்வென்ட் ப்ரீச்சர். அது மாத்திரம் இல்ல, இந்தியால அவர் எஜுகேஷனலிஸ்டா அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. தென் அவர் தான் he was the first missionary to India from the Church of Scotland. ஸோ அவர் வரும்போது ஐ திங்க் 1829 அக்டோபர் மந்த்ல அவங்க அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க.
வித் லாட்ஸ் ஆஃப் புக்ஸ். இந்தியாவுக்கு வந்து தியாலஜிக்கல் புக்ஸ், எஜுகேஷனல் புக்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய கொண்டுட்டு செயில் பண்ணி வர்றாங்க. ஐ திங்க் அந்த செயில் பண்ணி வரும்போது வந்து அவங்க அந்த கேப் டவுன் அப்படின்ற அந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய அந்த கேப் டவுன் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துக்கு வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷிப்ரெக் ஆயிடுது. அது இடையே 2 தடவை ஷிப்ரெக் ஆயிருக்கு. அந்த செகண்ட் டைம் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கால ஆகும்போது அது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அந்த பெரிய ஷிப் வந்து அந்த ரீஃப் இதெல்லாம் இருக்கிற அந்த இதுல போய் மாட்டிடுச்சு போல, அந்த டேசன் ஐலண்ட் அப்படின்னு சொல்ற இடத்துல. அதுக்கப்புறம் அதை வந்து அவங்களால செயில் பண்ண முடியல. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே இம்மீடியட்டா அதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து இந்த போட்டை வந்து இறக்கி 3 ட்ரிப்ஸ் வந்து அங்கிருந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற அந்த மெயின் லேண்டுக்கு வந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாது எப்படியும் வந்து, ஏன்னா 1/3 ஆஃப் த பீப்புளை தான் அது கேரி பண்ண முடியும் போல. அதனால 3 ட்ரிப்ஸ் பண்ணி வித் மிட் நைட்ல வந்து அவங்க இறங்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஷோர்ல வந்து அவங்க வந்து அப்படியே பார்த்துட்டு என்ன ஆல் தேர் பொசிஷன்ஸ் வேர் லாஸ்ட், எல்லாமே போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை கையில. அப்போ அந்த சி ஷோர்ல அவங்க வந்து தேடிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து அந்த ஷிப்புடைய கேப்டன் வந்து he found 2 books, only 2 books out of all those possessions. 2 புக்ஸ். அது ஒண்ணு வந்து என்னன்னா அலெக்சாண்டர் டஃபுடைய ஓன் பைபிள். அண்ட் செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களுடைய இந்த ஸ்காட்டிஷ்னுடைய அந்த சாம், அதாவது சால்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாம் புக்கு. இந்த 2 தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை தூக்கிட்டு அவர் வேகமா ஓடி வர்றாரு. ஓடி வந்து அலெக்சாண்டர் டஃப்ட கொடுக்குறாரு. அலெக்சாண்டர் டஃப் அதை ஓபன் பண்ணிட்டு இன் தட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹி ஓபன் திஸ் சாம் அண்ட் வந்து அந்த 23வது வசனத்துல இருந்து 30வது வசனம் வரைக்கும் ஹி ரெட் த சாம் போல. அந்த டைம்ல கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களை தொழில் செய்கிறார்களே, அப்ப வந்து அவர் வந்து கட்டளையிட காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணோம். அது ஃபுல்லா இதாயிருது. அப்புறம் வந்து அவங்களை கூப்பிடுறாங்க. ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யறாருன்னா துறைமுகத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இட் சீம்ஸ் ஹி சேலஞ்ச் த ஹோல் குரூப். அது வந்து எப்படின்னா நம்ம வி ஷுட் கோ பேக் ஆர் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அந்த டைம்ல இட் இஸ் நாட் அபவுட் அவர் பிளான்ஸ், இட் இஸ் அபவுட் காட்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சேலஞ்ச் பண்ணி அந்த சீஷோர்ல அவர் வந்து ஹி நெல்ட் டவுன் அண்ட் ப்ரேட் இட் சீம்ஸ். ஸோ அது வந்து அந்த குரூப்க்கு சேலஞ்ச் ஆகி அண்ட் தென் ஹி கேம் டு கல்கட்டா. He did a wonderful missionary work in India. ஸோ அது வந்து நான் கடைசி அதை படிக்கும் போது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. எவ்வளோ ஆப்டா அந்த டைம்ல காட்ஸ் வேர்ட் அவங்க கையில கிடைச்சிருக்கு. அதுவும் சாம் 107 ரெலவென்ட் டு த பர்டிகுலர் அந்த டைம் அப்படின்றத யோசித்து பார்த்தேன். ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஸோ ரியலி தேங்க் காட் ஃபார் திஸ் சாம். Thank you so much, Johnny Lee, for sharing this very, very powerful story. And Alexander Duff வந்து வில்லியம் கேரியோட சேர்ந்து மினிஸ்ட்ரி செஞ்சவங்க. He is known as one among the Sarampur trio. Sarampur trio வந்து Alexander Duff had a big ministry. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் இந்த ஸ்டோரியை. I am really thank you, Johnny, for sharing. Very relevant and very powerful. It is not just coincidence. ஏதோ பைபிள் கிடைச்சிருச்சு, அது ஏதோ ஒன்று மாதிரி ஆயிடுச்சு, அப்படி கிடையாது. God has a big plan and அதை நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். Thank you. Others? Uncle, am I audible? Yes, Premi. Uncle, எனக்கு இந்த அந்த செகண்ட் 10th verseல இருந்து வாசிக்கும் போது அவங்க வந்து they rebelled against God's command and despised the plans of the Most High and he subjected them to bitter labor. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து எவ்வளவு ரைட்டியஸான அவர் வந்து நம்ம தவறு செய்யும்போது அவர் வந்து நம்ம திருத்துறவராகவும் இருக்காரு. அதனால ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவர் வந்து நம்மளை விடலை. அதுக்கு அடுத்த வரியிலே வந்து then they cried to the Lord in their trouble and he saved them from their distress. ஸோ அது வந்து நம்மளை திருத்தணும்னு ஆசைப்படுறாரு தவிர ஒரு நாளும் நம்மளை மிஸ்டேக் பண்ணிட்டா நம்மளை அவாய்ட் பண்றதே கிடையாது. ஸோ இதை பார்க்கும்போது அவர் எவ்வளவு ரைட்டியஸாகவும் இருக்காரு, எவ்வளவு அன்புள்ள ஆண்டவராகவும் இருக்காருங்கிறத எனக்கு யோசிக்க வைக்கிற தாட்டா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஆண்டவர் ஒரே அன்பா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தேங்க் பண்ணிட்டே ஆண்டவர் அன்பா இருக்கான்னு சொல்லி அப்போ நம்ம தப்பு பண்ணும் பொழுது அதை கஷ்டப்படும் பொழுது அவர் நீதியுள்ள தேவன் என்பதை நம்ம மறந்து போறோம். தேங்க்யூ பிரேமி ஃபார் வெரி குட் ரிமைண்டர். நான் வந்து ஆண்டருக்குள்ள வந்த புதுசுல சர்ச்சுக்கு வந்தப்போ நானும் உன்னை இஸ்ரவேலருக்கு காவலராக வைத்தேன்னு
ஒரு வசனத்தை எடுத்து அன்னைக்கு பாஸ்டர் வந்து ப்ரீச் பண்ணாரு. அப்ப சொல்லும் பொழுது சங்கீதத்துல நானும் என்று ஆரம்பிக்கிற நிறைய வசனங்கள் இருக்கு, படிச்சு பாருங்கன்னாரு. எனக்கு எல்லாமே புதுசு, பைபிள், சர்ச்சு, பிரேயர் எல்லாமே புது விஷயம். ஆனாலும் வார்த்தை தானே சொன்னாருன்னு அங்க உட்காந்துட்டே கிடுகிடுன்னு அந்த நானும்னு ஆரம்பிக்கிற வார்த்தையெல்லாம் டிக் பண்ணிட்டேன். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து உட்காந்து அது எல்லாத்தையும் நம்ம எழுதுனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்து அந்த நானுங்கிற இதெல்லாம் மட்டும் எழுதினேன். ஒரு 7 வசனம் எழுதின உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. சரின்னு நான் மூடி வச்சுட்டு ப்ரே பண்ணேன். எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியாதப்ப, ஆனா நான் வந்து என்னுடைய என்னெல்லாம் மனத்தாங்கல்கள் இருக்கோ, ஆண்டவர்கிட்ட நான் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறனோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஆண்டவர்கிட்ட பேசினேன் நானு. அப்ப வந்து அதுக்கப்புறம் திருப்பி கரண்ட் வந்தோடனே 8வது வசனத்துல இருந்து எழுத ஆரம்பிச்சா அதுல எல்லாமே நான் என்னெல்லாம் ப்ரேயர் பண்ணனோ அந்த வார்த்தைகளே, அந்த வார்த்தைகள் கூட அதுல இருக்க மாதிரியான இதுவாவே அந்த 8ல இருந்து மிச்சம் 16 17 வசனங்களோ அந்த வந்தது. எனக்கு வந்து உண்மையிலுமே ரொம்ப அந்த சந்தோஷம் தாங்கல, ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய வசனத்தை அனுப்பி இது பண்றாருங்கிறது. உடனே நான் பாஸ்டர் அம்மாக்கு அங்க போன் பண்ணி இந்த மாதிரி நான் எழுதினேன், இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க வந்து ஆண்டவர் உங்களுடைய பிரேயரை கேட்டிருக்கிறாருன்னு அர்த்தம், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, அது மாதிரி நிறைய படிக்க ஆரம்பிங்கன்னாங்க. உண்மையிலுமே ரொம்ப எனக்கு நான் சாட்சி சொல்ற எல்லா இடங்கள்லயும் அதை சொல்லுவேன் நானு. உண்மையிலுமே அந்த வசனங்கள் எல்லாமே எனக்கு நான் அதுக்கப்புறம் என்ன ஆண்டவர்கிட்ட சொன்னனோ அதுவாவே இருந்தது. ரொம்ப ஆறுதலாவும் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் இதுவும் கொடுத்தது அந்த வசனங்கள்லாம். அந்த So much, sister. I'm so thrilled. Thank you. That's your personal experience. That's a real great experience. எதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆனேன்னு சொன்னேன்னா, நான் சொன்னது போல இந்த வருஷத்துல அந்த குவாய்ட் டைம் எடுக்கும் பொழுது சங்கீத புஸ்தகத்தையும் நீதிமொழிகள்லாம் படிக்க வேண்டியிருந்தனால சங்கீதம் படிச்சுக்கும் பொழுது இந்த நானும் இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அதனால நானும் இந்த பைபிள் எடுத்து நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய குவாய்ட் டைம்ல வர வர நானும் என்ற வார்த்தையெல்லாம் வரும் பொழுது எல்லாமே உட்காந்து படிச்சேன். நீங்க வந்து ரசிக்கப்பட்ட புதுசுலயே அதை செஞ்சிருக்கீங்க. நான் இப்பதான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ காட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. தேங்க்யூ ஸோ மச் ஜானி அண்ணா. நல்லா இது அப்படின்னா ஒரு எப்படி எங்களை வந்துட்டு ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அண்ட் புதுசா இன்னைக்கு அந்த விஷயத்த நாங்க கத்துக்கிட்டோம், அதுக்காகவும் தேங்க்யூ. டெய்லி இந்த மாதிரி யாராவது ஒவ்வொரு விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது நாங்களும் புதுசா ஒவ்வொரு விஷயங்கள் கத்துக்கிட்டு வரோம். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இப்ப கூட நமக்கு கூட க்ளோசிங் ப்ரேயர் வந்துட்டு அபியக்கா நமக்கு க்ளோஸ் பண்ணி இந்த செஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. அபியக்கா. ஓகே மேத்தான். சபாமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்க அப்பா இந்த 107வது சங்கீதத்துல நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே நீர் நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை பெரிதாய் இருப்பதற்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. நீர் என்றும் மாறாதவர் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா நாங்க இப்ப கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு அப்பா வார்த்தைகளை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா கூட நீர் பேசி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இது பிரயோஜனமா இருக்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எப்படியாக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் என்பதை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆபத்து நாட்களில் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே கண்டிப்பா நீர் எங்களுக்கு உதவுவீர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதை வாய்க்க செய்வதற்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபையை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அதே போல தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாய் வழி நடத்தி கொண்டு வருவதற்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகள் ஆமேன் என்றும் ஆண்டவரே இருப்பதற்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்பா இது மாதிரி நாங்க எவ்வளவு வார்த்தைகள் ஆண்டவரே இந்த 107வது சங்கீதத்துல பார்த்திருக்கோம் ஆண்டவரே. இந்த சங்கீதம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கவும் அப்பா இந்த ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவரே நாங்க எங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நாங்க சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் நீர் எங்களை ஆண்டவரே தூக்கி எடுக்கிறீரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தைகளை ஆண்டவரே
நாங்கள் இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே போய் சொல்றதுக்கும் நீர் கிருபை பாராட்டுங்க. இதன் மூலியமா ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதும் அவங்கள ஆண்டவரே அப்பா நீர் ஒருவர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே நீர் எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே புதிதாய் மாற்றுவதற்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா உண்மை நாங்கள் துதித்து கொண்டே இருக்க உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு கிருபையை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த செஷன்ல அட்டன் பண்ண ஒவ்வொருத்தரையும் நாங்கள் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோட தேவைகள் என்ன என்பதை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஆண்டவரே எதுவுமே அன்சர்டன் இல்லை என்பதை ஆண்டவரே நாங்கள் இப்ப இந்த வார்த்தையின் மூலமா நாங்கள் ஆண்டவரே கேட்ட ஆண்டவரே ஒவ்வொரு விஷயத்திற்கு ஆண்டவரே நீர் பெரிய பிளானை வச்சிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்க வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. முக்கியமா பில்லியப்பாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க இன்னுமாக இதை மாதிரி அநேக பேர் ஆண்டவரே உங்களுடைய வழியில நடத்தும் பொழுது அப்பா இன்னும் அநேக வார்த்தைகளை கொண்டு அப்பா என் மகனை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தரோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களோட தேவைகளை சந்திப்பதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்திலே நாங்கள் நிற்கவும் இன்னும் அநேக அநேக வசனங்களை ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து அறியத்தக்க கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. தேங்க்யூ. நாங்க வந்து வினோத் பிரதருக்கு சொல்லணும். அவர் வந்துட்டு எங்களுக்காக நல்லபடியா வர்ஷிப் நடத்தி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் டுடே. நாளைக்கு கூட நம்ம வந்துட்டு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்க்க போறோம். ஸோ 6:30க்கு எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.